50 days 50 verb சேலஞ்சில் இன்னைக்கு டே 26. இந்த 26th verb என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எங்கன்னு சுற்றி தெரியாம வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த சுத்தி திரியிறது, அங்க எங்கன்னு சுத்திட்டே இருக்காது அப்படின்னு. இதுக்கு தான் ஹிந்தியில் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லைக் ரோம், டு ரோம், ரோமிங் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூம்னா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். கூம்னா அப்படின்னா டு ரோம், சுத்தி திரியிறது அப்படின்ற மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இதர் உதர் கூம்தா ஹே, ராம் இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது கண்டினியூஸ்ல சொல்றீங்க அப்படின்னா, ராம் இதர் உதர் கூம் ரஹா ஹே அப்படின்றத சொல்லலாம். ராம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான், திரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ ராம் இதர் உதர் கூம் ரஹா ஹே அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது நம்ம வேற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவன் சென்னையில சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான், அவன் ஊட்டியில சுத்திட்டு இருக்கான் லீவுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இதெல்லாம் எப்படி சொல்றது? राम वेकेशन के लिए ऊटी में घूम रहा है. राम वेकेशन के लिए छुट्टियों के लिए ஊட்டி மே கூம் ரஹா ஹே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நான் மேஸ்குலைன்ல மேக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபெமினைன்ல எப்படி வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ் नीचे फॉलो करो द्वारका हिंदी इंस्टीट्यूट.